என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் போர்டு எக்ஸாமில் பார்ட் சி கொஸ்டின், அதாவது 7 மார்க் அல்லது 8 மார்க்கில் நம்மளுக்கு வந்து கேட்கலாம். Unit-1 அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரிங்கிற சாப்டரில் வந்து இருக்குது. ஸோ வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், அதாவது என்னென்னா ஒரு சர்க்கிளினுடைய ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இது வந்து சர்க்கிள், அதாவது ஒரு சர்க்கிளினுடைய ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிவன் டேட்டாவில் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 8,7. இப்போ பாசிங் த்ரூ த பாயிண்ட்னா அந்த சர்க்கிள் எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதாமா? 8,7ங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதாமா. பாசிங் த்ரூ த பாயிண்ட்டை ஷார்ட் ஃபார்மாக பிடிபின்னு எழுதிக்கிறேன். பாசிங் த்ரூ த பாயிண்ட் என்னென்னா 8,7, அதாவது அந்த சர்க்கிள் எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது? 8,7ங்கிற வழி, அதாவது பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. அதாவது இந்த சர்க்கிளில் எந்த இடத்துல வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இங்கே எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்தோன்னா 8,7ங்கிற பாயிண்ட் வழியாக அந்த சர்க்கிள் வந்து பாஸ் ஆகுது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் ஹேவிங் சென்டர் அட் 2,-1 சென்டர் கொடுத்துட்டாங்க. அந்த சர்க்கிளினுடைய சென்டர் என்னவாமா? சென்டர் ஈக்குவல் டு 2,-1. ஓகேங்களா? அதுதான் சர்க்கிள். சர்க்கிளுடைய சென்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பாயிண்ட் 2,-1. அப்போது இந்த படத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அந்த சர்க்கிளுடைய சென்டர் கொடுத்துட்டாங்க 2,-1. அந்த சர்க்கிள் வந்து எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதாமா? 8,7ங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், அந்த சர்க்கிளுடைய ஈக்குவேஷனை கண்டுபிடிங்கன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ சர்க்கிளோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? சென்டர் தெரிஞ்சிருக்கணும், ரேடியஸ் தெரிஞ்சிருக்கணும். சென்டர் ரேடியஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அப்போ இந்த ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு சென்டர் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் தரல. அப்போ ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்கள், அந்த சென்டரும் இந்த பாசிங் த்ரூ த பாயிண்ட்டும் ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிங்கன்னா இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னென்னா ரேடியஸ். இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ். ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா x1, y1 எடுத்துக்கலாம். செகண்ட் பாயிண்ட்டை x2, y2. நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இந்த x1, y1 வந்து நீங்கள் இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு மாற்றி எடுத்தாலும் தப்பு கிடையாது. சரிங்களா? நான் ஃபஸ்ட் பாயிண்ட் x1, y1 எடுத்துக்கிறேன். செகண்ட் பாயிண்ட் x2, y2ன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் சார் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறோன்னா, நம்ம சென்டர் ரேடியஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சென்டர் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கிறோம். ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா r = x1 - x2 whole square plus y1 - y2 whole square. சரிங்களா? இது வந்து என்னென்னா ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா வந்து என்னென்னா 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாயிண்ட்டுக்கு என்ன இருக்குன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் x2 - x1 whole square plus y2 - y1 whole square போட்டாலும் கரெக்ட் தான். நான் வந்து x1 - x2 whole square plus y1 - y2 whole square இந்த ஃபார்முலா வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ப்ராக்கெட்டுக்கு ப்ராக்கெட் x1க்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள். இங்கே x1க்கு பதிலாக 8. இப்போ நடுவில் இருக்கக்கூடிய மைனஸ்க்கு மைனஸ், x2க்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள் 2. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி வெளியே இருக்கக்கூடிய ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ், அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் y1 என்ன இருக்குது பாருங்கள். y1 இங்கே வந்து 7. இங்கே ஃபார்முலா இருக்கக்கூடிய மைனஸ்க்கு மைனஸ். அடுத்து y2 பாருங்கள், இங்கே என்ன இருக்குது -1. அந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஒரு -1 கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன இருக்குது ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ ஒரு ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது பாருங்கள் 8 - 2 whole square ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடுங்களா? அப்போ +1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணலான்னா அந்த ஆறுங்கிறது ரேடியஸ் அப்படியே வச்சுக்கலாம். அந்த ஸ்கொயர் ரூட் அப்படியே வச்சுட்டு மீதி வந்து என்னென்னா கால்குலேட்டர் வந்து ஆப்ரேட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அடுத்து 8, அடுத்து பாருங்கள் -2 ப்ராக்கெட் க்ளோஸ், அந்த x² பட்டன் அமுத்துங்க. அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் ப்ளஸ், அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் 7 + 1 ப்ராக்கெட் க்ளோஸ், இந்த x² பட்டன் அமுத்துங்க. இப்போ ஈக்குவல் டு அமுத்துனா என்ன வருது பாருங்கள் 100. சரிங்களா? இந்த ஒரு ஸ்கொயர் ரூட் வந்து நீங்கள் கால்குலேட்டர் அடிக்க வேண்டாம். இப்போ என்ன 100 எழுதிக்கிங்க, அவ்வளோதான். இப்போ √100 வந்து ரூட்லேருந்து நம்ம வெளியே எடுத்தோம்னா 10 வரும். நம்ம அதை பண்ண வேண்டாம். எப்படி இருந்தாலும் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படணும். பின்னாடி சொல்கிறோம் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம்? சென்டரும் பாசிங் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு உண்டான அந்த 2 பாயிண்ட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டெப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். என்ன ஃபார்முலா? x - h whole square plus y - k whole square equal to r²ங்கிறத ஃபார்முலா. இல்லை சென்டர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 2, -1 வந்து கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சது என்ன? √100. சரிங்களா?
அப்போ இது என்னென்னா இது வந்து இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவில் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாத்தையும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு எக்ஸு மைனஸ், இந்த மைனஸ்க்கு மைனஸ் கொடுத்துறோம். ஹெச்சோட வேல்யூ அதாவது என்னென்னா இந்த சென்டரை தான் நம்ம என்னென்னா ஹெச் கமா கேன்னு எடுக்க போகிறோம். ஹெச் கமா கே. அப்போ ஹெச்சோட வேல்யூ என்ன பாருங்கள், ஹெச்சோட வேல்யூ வந்து 2, கேயோட வேல்யூ வந்து என்ன -1. இதுதான் ஹெச்கேங்கிறது பார்த்தீங்கன்னா சென்டரோட இது தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஹெச்சோட வேல்யூ என்ன பாருங்கள் 2. அப்போ 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர், நடுவில் கூடிய ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஒய், இந்த மைனஸ்க்கு மைனஸ், கேயோட வேல்யூ பாருங்கள் -1 இருக்குங்களா. அப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு க்ளோஸ் பண்ணணும். ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர். ஆருங்கிறது என்ன வந்திருக்கு பாருங்கள், ரேடியஸ். இங்கே பாருங்கள், ரேடியஸ் என்ன வந்திருக்கு √100 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இதை எக்ஸ் -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்னவா மாறிவிடுமா, ப்ளஸ்ஸாக மாறிடுமா. அப்போ +1 ஸ்கொயர் ஈக்குவல் டு இது பாருங்களேன், இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் நம்மளுக்கு என்ன ஆகிடும், நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சு நம்மளுக்கு என்ன வருமா 100 வரும். சப்போஸ் இங்கே நீங்கள் √100 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் 10 வருமா. அந்த 10 வந்து இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது 10 ஸ்கொயர் என்ன ஆகிடும் 100 ஆகிடும். நான் அதனால தான் என்னென்னா ரூட் விட்டு வந்து வெளியே எடுக்காமல் இங்கே வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். சரிங்கம்மா? இப்போ இது பாருங்களேன், இது a - b ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இது a + b ஹோல் ஸ்கொயரில் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நிறைய பேர்த்துக்கு வந்து என்னென்னா இந்த ஃபார்முலா தெரியாதனால எக்ஸ்பேண்ட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து சிரமமாக இருக்கும். அதுக்காக வந்து ஒரு ஹிண்ட் சொல்லித்தரேன். இதுபடி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது பாருங்கள், எக்ஸ் -2 ஹோல் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், எக்ஸ் -2 2 தடவை இருக்குன்னு அர்த்தம். அதாவது எக்ஸ் -2 ஒரு தடவை, இன்னொரு தடவை எக்ஸ் -2, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தான் எக்ஸ் -2 ஹோல் ஸ்கொயர் வரும். இப்படி எழுதிக்கிங்க. அடுத்து நடுவில் கோடு போட்டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள் ப்ளஸ், அந்த ப்ளஸ் இங்கே எழுதிக்கிங்க. ஒய் +1 ஹோல் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், ஒய் +1 2 தடவை இருக்குன்னு அர்த்தமா. ஒய் +1 அடுத்து பாருங்கள் ஒய் +1 இப்படி எழுதிக்கிங்க 2 தடவை. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் -2 × -2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. -2 × -2ன்னு அடிங்க. இப்போ என்ன வருது பாருங்கள் 4 வருது. வெறும் 4ன்னு என்ன அர்த்தம்னா முன்னாடி ப்ளஸ் சைன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ +4. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இது எக்ஸ் × எக்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் வருமா. அடுத்து வந்து என்னென்னா குறுக்கு பெருக்கல், அதாவது என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். -2 × x என்ன வரும் -2x. இது கிராஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் -2 × x -2x. இப்போ இது என்ன பண்ணணும்னா கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இந்த நம்பர் மட்டும் கால்குலேட்டர் அடிங்க. இங்கே என்ன இருக்குது -2, இங்கே என்ன இருக்குது பாருங்கள் -2. அப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்கள் -4. அப்போ வந்து -4 இங்கே எக்ஸ் இருக்குனால இதை எடுத்துக்கங்க. அப்போ -4x -2x -2xனா நமக்கு என்ன வருமா -4x. அதை நடுவில் கொடுத்துங்க. ஓகேங்களா? அப்போ அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து இங்கே பாருங்கள், இதே மாதிரி இங்கே என்ன பண்ணுங்களோ அதே மாதிரி இங்கே பண்ணுங்க பார்க்கலாம். இது ரெண்டையும் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். +1 × +1 கால்குலேட்டர் அடித்தா நம்மளுக்கு என்ன வருது 1. 1ங்கிறது என்ன ப்ளஸ் சைன், அதனால் +1. அடுத்து பாருங்கள், இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். y × y வந்து நம்மளுக்கு என்னமா வரும் y². ஓகேங்களா? அடுத்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அதை வந்து பாருங்கள் +1 × y 1yங்கிறதுனால கரெக்டாக தான், இல்லை +1yன்னு கூட எழுதிக்கிங்க. இது வந்து 1 × y வந்து 1y தான், இந்த +1yன்னு கூட எழுதிக்கங்க. ஈக்குவல் டு நமக்கு என்ன வருமா +2y. கால்குலேட்டர் அடிங்க பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது +1, அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள் இது +1, இங்கே என்ன இருக்குது பாருங்கள் +1, அடுத்து என்ன வருது 2. 2ங்கிறது என்ன +2, இங்கே y இருக்கனால y +2y. அதை வந்து நடுவில் எழுதிங்க +2y. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்னாவே என்ன பண்ணணும் x², y², x, y அடுத்து கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி டேர்மில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு ஹிண்ட்டு, இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைம் இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கலாம். இங்கே என்ன இருக்குது பாருங்கள் x², இங்கே நடுவில் என்ன இருக்குது ப்ளஸ், இங்கே என்ன இருக்குது y². அப்போ x² + y². ஃபஸ்ட்டு டைம். அடுத்து இங்கே செகண்ட் டைம் என்ன இருக்குது -4x. இங்கே என்ன செகண்ட் டைம் இருக்குது +2y. புரியுதாமா நம்ம எப்படி எழுதுறேன்ட்டு. ஃபஸ்ட்டு டைம் x², அடுத்து இங்கே y², அடுத்து -4x + 2y. அடுத்து தேர்டு டைம், இங்கே தேர்டு டைம். இந்த தேர்ட் டைம் என்ன இருக்குது பாருங்கள், தேர்ட் டைம் வந்து என்ன +4 இருக்குங்களா. தேர்ட் டைம் வந்து +4. அடுத்து இங்கே தேர்ட் டைம் என்ன இருக்குது +1. இப்போ ஈக்குவல் டைம் நம்மளுக்கு என்ன வருது 5. 5ங்கிறது என்ன +5 ஈக்குவல் டு. புரியுதுங்களா? அதாவது என்னென்னா இந்த x -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y +1 ஹோல் ஸ்கொயரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இதுதான் கிடைக்குது. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள் 100. அந்த 100 தான் இங்கே கொடுக்குறாங்க பாருங்களா. புரியுதுங்களா? அந்த 100 எங்கேருந்து வந்தது, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற 100. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், x² + y² -4x + 2y + 5. இந்த +100 வந்து இந்த சைடு வரும்போது என்ன ஆகணும் -100 மாறும் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது ரெண்டை மட்டும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். 5 - 100 மீதியெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். x² + y² -4x + 2y கால்குலேட்டர் எடுத்துக்கங்க.
5 minus 100ன்னு கொடுங்க. என்ன வருது பாருங்கள், minus 95 equal to 0. இதுதான் வந்து கொடுத்துக்கூடிய given ப்ராப்ளத்துக்கு உண்டான ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 2y மைனஸ் 95 ஈக்குவல் டு 0ங்கிறது தான் இந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து என்ன உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து புரியும். இது வந்து என்ன பார்ட் சியில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இதை வந்து தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.